கடை வச்சிருக்கிறவங்க தொழில் நல்லபடியா நடக்கும். நல்ல வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா பணம்னு பார்த்தீங்கன்னா கையில 10 பைசா தங்காது. பக்கத்து கடையில கூட்டம் அதிகமா இருக்கும். வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் பக்கத்து கடைக்கு போவாங்க. ஒட்டுனாப்படி நம்ம கடை இருக்கும். நம்மகிட்ட அதே பொருள் இருக்கும். ஆனா நம்மகிட்ட மட்டும் வரமாட்டாங்க. இது ஏன்னு நமக்கு புரியாது. இல்லைன்னா வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருக்கும். ஒரு 3 மாசத்துக்கு வருமானம் நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மாசத்துக்கு எந்த வருமானமே இருக்காது. அப்படியே சும்மா இருக்கும் வச்சிருக்கிற பொருள் எல்லாமே. என்னன்னே புரியாது. அப்புறம் நம்ம யாரையாவது தேடி ஓட மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு கோயில்களுக்கோ இல்லை யாராவது சாமி சொல்றவங்க இல்லை ஏதாவது பூஜாரியா மந்திரிச்சு கொடுக்குறாங்க, அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னா நம்ம அதை தேடி ஓட ஆரம்பிச்சோம். இன்னொருத்தருடைய நஷ்டம் தான் உங்களுக்கு லாபம். அதை நம்ம என்னைக்கும் மறந்துடக்கூடாது. நம்ம ஏத்துக்கலினாலும் அதுதான் உண்மை. ஒருத்தருடைய நஷ்டம் தான் நமக்கான லாபம். அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கர்மா பாதிக்கும். அதே மாதிரியே திருஷ்டிகள். நமக்கு தொழில் நல்லா நடந்துகிட்டு இருக்குதுன்னா போறவன் வர்றவன்லாம் அந்த அவனுக்கு என்னப்பா தொழில் நல்லா நடக்குதுன்ட்டால முடிஞ்சாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த கடையில எந்த வியாபாரமுமே இருக்காது. உறவினர்களே போதும் இதுக்கெல்லாம். உறவினர்கள் உறவுக்காரங்க நம்மகிட்ட வியாபாரம் ஆகிறத பார்த்து போட்டு நல்ல வியாபாரம் ஆகுதியா அப்படின்ட்டான்னா பூச்சி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வியாபாரமே ஆகாது. கண் திருஷ்டி, பல் திருஷ்டி. பல பேர் வந்து போவாங்க. ஒரு வியாபார ஸ்தலம்னா பல ஆட்கள், பல விதமான மனிதர்கள், பல கர்மாக்களோட, பல பிரச்சனைகளோட பல பேர் அந்த இடம் வந்து போவாங்க. 10 பேர்த்துல 2 பேர் நல்லா வாங்கினான்னா சந்தோஷமா வாங்கிட்டு போனா 2 பேர் நம்மளை கரிச்சு கொட்டிட்டு தான் போவான். இது வியாபார ஸ்தலத்துல கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது இல்லைன்னு யாருமே தவிர்த்திட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது பல வகையான திருஷ்டிகள் நம்ம கடையை நோக்கி வரத்தான் செய்யும். நம்ம வியாபார ஸ்தலம் ஏதோ ஒன்று, விவசாயமாகட்டும் இல்ல எதுவா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு எரிச்சல், பல்லெரிச்சல், கல்லெரிச்சல் இதெல்லாம் நம்மளை நோக்கி வரத்தான் செய்யும். இதை விட பக்கத்து கடைக்காரனுக்கு வியாபாரம் ஆகலின்ட்டு எங்கேயாவது தேடி போய் ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டுட்டு வந்து வச்சுட்டு போயிடுவான். நமக்கு அதோட வியாபாரம் பூரா படுத்துக்கும். ஒரே ஒரு நீர் பூசணிக்காய். நம்ம என்ன பண்றோம், வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கடைக்கு முன்னாடி சூடத்தை பருத்தி தேங்காயை உடச்சிட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். பட் அது மட்டும் பத்தாது. ஒரு நீர் பூசணிக்காயை வாங்கி கடையில ஒரு 3 நாள் வச்சுடுங்க. 3 நாள் அந்த கடையிலோட முன்னாடி வர்றவங்க எல்லாம் பார்வையில படுற மாதிரி ஒரு நீர் பூசணிக்காயை வச்சுடுங்க. 3 நாள் கழிச்சு அந்த நீர் பூசணிக்காயை கடையை சாத்தும் பொழுது உங்க கடையை பார்த்து சுத்தி அங்க முன்னாடி உடைச்சிட்டு அதுக்கு மேல குங்குமத்தை தடவி எடுத்து ஓரமா வச்சுட்டு போயிடுங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நீர் பூசணிக்காயில ஓட்டையை போட்டு அதுக்குள்ள குங்குமத்தை தடவி மேல போட்டு மூடி வைப்பேன். கரெக்டா அந்த முக்கோணமாட்ட ஓட்டையை போடுவாங்க. போட்டு உள்ள குங்குமத்தை வச்சுட்டு அதுக்கு மேல மறுபடியும் ஒரு சில்லற காசெல்லாம் போட்டு முடிப்பாங்க. அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீர் பூசணிக்காய் உயிருடன் இருந்தால்தான் அதனோட சக்தி நிலைகள்லாம் அது உறிஞ்ச முடியும். அங்க இருக்கிற நெகட்டிவ்னஸ், திருஷ்டி இந்த மாதிரி